எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இப்போ நம்ம வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர்களை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஒரு போர் வந்து சைலண்டாகவே நடந்துகிட்ருக்கு. இதனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. 400 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோயாளிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. 250 பேருக்கு மேலே வந்து இதில் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இன்னும் வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த நாடு, எதுக்காண்டி வந்து இந்த நாட்டை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. யார்? ஆப்கானிஸ்தான் மேலே. அங்கே உள்ள சிவிலியன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த காபூலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ யார் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாலிபான்கள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து யார்? அமெரிக்கா வந்து அவங்களோட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு இந்த ஆப்கானிஸ்தான். ஸோ அவங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து அந்த இடத்த விட்டு வெளியாகிட்டாங்க. ஸோ தாலிபான் கண்ட்ரோலில் வந்து இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தாலிபான்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி இங்கே உள்ள அவங்களுக்குள்ள அதிகமான போர்கள் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யார்? தாலிபான்களும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க பாகிஸ்தானும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ ஏன் திடீர்னு இவங்க மேலே வந்து ஒரு போர் தொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு பின்னாடி போனோம்னா ஒரு 2-3 வாரங்களாகவே வந்து அவங்களால வந்து மிகப்பெரிய ஒரு 2 பேருக்குள்ளேயும் வந்து மிகப்பெரிய போர் போயிட்டுருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இங்கே வந்து தீவிரவாதிகள் இருக்காங்க, எங்கள் நாட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் எப்படி எதுவும் சொல்லலாம், நாங்கள் வந்து ஏன் வந்து எங்கள் மேலே அதை அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தாலிபான்களும் அவங்க சைடு வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் மேலே வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ இந்த அட்டாக்கில் பாகிஸ்தான் சைடும் வந்து நிறையா வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இது வச்சு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெட் விமானங்கள் மூலயமா வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ண இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமாக. இப்போ வந்து அதிகமாக அதாவது யூஎன் கூட வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பர்டிகுலராக இந்தியாவும் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, அவங்க அட்டாக் பண்ண இடம் தான் அது. ஸோ நீங்கள் வந்து வேறு இடம், அதாவது ஆர்மி பேஸ் மேலே இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் ஆயிருக்காது. இவங்க அட்டாக் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காபூலில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து வேறு என்ன ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து அதாவது போதைப் பொருளுக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மறுவாழ்வுக்காண்டி அந்த இடத்த வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 2000 பேருக்கு மேலே வந்து அங்கே பேஷண்ட்ஸ் இருக்காங்களாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேஷண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுகள் வந்து இருக்கிற இடத்த வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் பண்ணதில் அங்கே வந்து 400 பேர்கள் வந்து இப்போ வரையும் இறந்துருக்காங்களாம். ஸோ இறந்துட்டு அதில் வந்து 250 பேருக்கு மேலே மிக சிவியர் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் வந்து அப்புறப்படுத்துகிற வேலையில் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த போர்னால இது வந்து ஒரு இதெல்லாம் நீங்கள் ஒரு சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் பண்ணும்போது, ஏன்னா இது இந்த இப்போ உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிவிலியன்ஸ் மேலே எந்த விதமான ஒரு அட்டாக்கும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்மி மேலே வந்து அட்டாக் பண்ணாலும் சரி, ஆனால் வந்து சிவிலியன்ஸ் மேலே எந்த விதமான அட்டாக் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் மேலே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரானில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஸ்கூலில் வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த ஸ்கூலில் வந்து படித்த 150 பெண் குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக, ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அட்டாக் பண்ணாங்க, அதுவும் வந்து மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இப்போ இங்கே ஆப்கானிஸ்தான்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ வேர்ல்டுலேயே வந்து நீங்கள் இங்கே போர் நடத்தினாலும் நீங்கள் வந்து மற்ற இடங்களை அட்டாக் பண்ணலாம். அதாவது சிவிலியன்ஸ் இடங்களே அட்டாக் பண்ணக்கூடாது பர்டிகுலராக இருந்தாலும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் இந்த மாதிரி இடங்களை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. அது வந்து வேர்ல்டுலேயே வந்து அதிகமாக எல்லாரும் கடைபிடிக்கிறது ஒன்று. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இப்போ டைரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணதில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அவங்க சைடு ஷபாஸ் ஷெரீப் என்ன சொன்னாங்கனாக்கா, இல்லை நாங்கள் வந்து இதை வந்து பண்ணலை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து இல்லை நாங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சைடு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க, ஏன்னா இவங்க யார், ஆப்கானிஸ்தான் சைடு வந்து எந்த விதமான ஜெட் விமானங்கள் கிடையாது. அவங்கள்ட்ட எந்த விதமான போர் விமானங்களோ மிகப்பெரிய போர் விமானங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கிட்ட எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது, இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு நாட்டுக்கிட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆயுதமே வந்து
மூர்க்கத்தனமாக வந்து அட்டாக் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி சண்டை போடக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தாலிபான்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பலங்கள் அதிகமாக இருந்தாலும் பாகிஸ்தானோட வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் இவங்களோட வந்து பவர் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஏன்னா மூர்க்கத்தனமாக சண்டை போடுறதுல எதாக இருந்தாலும் ஆனால் இவங்க விட மாட்டாங்க, யாரும் ஆப்கானிஸ்தான் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வரையும் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டு வருது. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம வந்து மற்ற ஈரானை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம், மற்ற கல்ஃப் கண்ட்ரிகளை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு இப்போ வரையும் வந்து அதிகமாக அந்த மிகப்பெரிய ஒரு நியூஸ்லலாம் வந்து அதிகமாக பேசாமல் இருக்காங்க. இந்த ஈரான் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இந்த பாகிஸ்தான் இப்போ அடித்தது வந்து ஒரு சிவிலியன்ஸ் இடங்கிறதுனால மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலே அடித்தது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து அதிகமாக மேக் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க அடுத்த போல் நான் போல் வணக்கம்.